ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது திருவனந்தபுரத்தில் 2வது நாள். நாங்கள் பீச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஜூக்காக கிளம்பி வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் பார்க்கிங்க்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உள்ளக்க வந்தும் மறுபடியும் நாங்கள் ஜூக்குள்ளே போகிறதுக்கும் என்ட்ரன்ஸுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஒரு 120 ருபீஸ் ஆணுச்சு. அதுக்கப்புறம் உள்ளே போனோம். ஸ்டார்டிங்கே எருமை மாடு தான் இருந்துச்சு, அதுவும் காட்டெருமை. நான் ஏற்கனவே ஒரு தடவை கொடைக்கானலில் பார்த்துருக்கேன். அதுவும் நேரடியாக பார்த்துருக்கோம், பக்கத்தில் பார்த்துருக்கோம். இதை வந்து கொஞ்சம் தூரத்தில் தான் பார்த்தோம், அதனால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்கப்புறம் போக போக பறவைகள் சரணாலயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்புகள் சரணாலயம் எல்லாமே இருந்துச்சு. பெண் சிங்கமும் ஆண் சிங்கமும் இருந்துச்சு. நாங்கள் போன நேரமாக என்னன்னு தெரில, எல்லாம் சாப்பிட்டு நல்லா தூங்குனுச்சு. சிங்கம் மட்டும்தான் கொஞ்சம் நடந்து காமிச்சிச்சு. நான் நடக்கிறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லிட்டு காமிச்சிக்கிட்டு இருந்தது. அப்போ என் ஹஸ்பண்ட் ஒரு கேள்வி கேட்டாங்க, அது அங்கே இருக்குது, திடீர்னு தாவிட்டுனா என்ன பண்ணுறது? ஏன்னா கொஞ்சம் கூண்டு வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தில் பார்த்தா அந்த கூண்டுக்கு கிட்டத்திலேயே ஒரு குழி நல்ல பள்ளத்தை வந்து தோண்டி வச்சுருக்காங்க. அது தாவன்னா தாவ முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீர் யானை, மான்கள்லையே நிறைய வகைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு மானுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான இது. வெள்ளை மான்லாம் பார்த்தோம், ஒரு குட்டிலாம் பார்த்தோம். புள்ளி மானில் குட்டி ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு பார்த்தோம். அப்புறம் என்னதோ காவேரி மானா என்னமோ சொன்னாங்க, அந்த மான் பார்த்தோம். புளியில் ஒரு 3 வகை இருந்துச்சு. அந்த 3 வகையிலையும் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு, புளி வந்து நடக்கும்னு பார்த்தா அதுவும் நடக்கலை. சரி, நெருப்பு கோழி இருக்குமான்னு பார்த்தா ஈமு கோழி தான் நிறையா இருந்துச்சு. நெருப்பு கோழி வந்து ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு. அது மண்ணை கவி கவி சாப்பிட்டுச்சு. மண்ணில் இருந்து என்ன சாப்பிடும் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து கிளிகள், நல்ல பெரிய பெரிய கிளிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்னால் சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி கிளியெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது. சிறுத்தையே காணமே அப்படின்னு பார்த்து ரொம்ப நேரம் தேடினதுக்கப்புறம் தான் பார்க்குறோம், அந்த கூண்டுக்கு லெஃப்ட் சைடில் வந்து அப்படி படுத்து கிடந்துச்சு. அதுக்கப்புறம் வெள்ளை புலியை காணமே அப்படின்னு தேடினா அது மரத்துக்கு அடியில் படுத்து நல்லா தூங்குது. அதான் நாங்கள் சொன்னோம்ல, நாங்கள் போன நேரமே சரியில்லை போல இருக்குது, எல்லாம் சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. எதுவுமே எழுந்திரிச்சு நடந்து வரவே முடியலை, அந்தளவுக்கு அவ்வளோ தூக்கத்தில் இருந்தது. அதுக்கப்புறம் நரி இருந்துச்சு. நரி வந்து ஒரு ஆளை பார்த்ததும் அப்படியே அந்த ஓட்டம் ஒன்றுச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அவங்க டாக்டராக இருப்பாங்கன்னு நினைக்க, ஊசி போடுவாங்கன்னு நினச்சிட்டு அது ஓடுது போல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பாம்புகள்லையும் வெரைட்டிஸ் வந்து நிறைய இருந்துச்சு. கோப்ரா பாம்பு, அதுக்கப்புறம் நாகராஜா எல்லாமே இருந்துச்சு. கருப்பு கலரில் ஒன்று இருந்தது பாருங்கள், அதை பார்க்க தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அப்புறம் திருநெல்வேலியில் இருந்த ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்களா, அவங்கக்கிட்டேயும் நல்லா பேசி ஜாலியாக போனோம். அப்புறம் முதலெல்லாம் இருந்துச்சு, ஆமை இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. நாங்கள் இதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்த்ததெல்லாம், இதை ஏற்கனவே நாங்கள் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போயிருக்கோம். ஆனால் இதுதான் நெருப்பு கோழி, இந்த மண்ணை திங்குது பார்த்தீங்களா. Bye friends.